ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். நிபிதா ரொம்ப பாவம். எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, எத்தனை வழியா தாங்கியிருக்காங்க. நிபிதா முகத்தை பார்த்தாலே தெரியலையா எவ்வளவு நல்ல பொண்ணு. அவனுக்கு இப்படிதான் பண்ண மனம் வந்ததோ. அவனை சும்மா விடக்கூடாது. அவனை வாழ்நாள் முழுவதும் ஜெயில போடணும். எவன் மட்டும் தெரியட்டும். அதுக்கப்புறம் நரகனா எப்படி இருக்கணும் காட்டுற. நீ பண்ண குடும்பம் நிபிதா தாங்கியிருக்கானா திரும்ப அந்த அளவுக்கு கிடைக்கும்னு நினைச்சிருந்தா. ஆனா நீ அவளை அணுவா சித்திரவதை செஞ்சிருக்க. உன்னெல்லாம் இந்த மாதிரி அவங்களெல்லாம் உயிரோட இருக்கக்கூடாது. ஐயோ தொலை வலிக்குதே. சந்தேகப்பட்டல. அவளை விட்டு பிரிஞ்சு போயிருக்கணும். உனக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு அதை விட்டுட்டு அவளை காயப்படுத்திருக்க. அவனுக்கு யாரும் அந்த உரிமையை கொடுத்தது? பொண்ணுங்கண்ணா என்ன வேணா பண்ணலாம் நினைச்சிட்டானோ. அது நிபிதாவுக்கு யாரும் என்ன இப்படி பண்ணிருக்க. எவன் வந்து கேட்க போறானே. நான் இருக்கேன்டா, அண்ணனும் நான் இருக்க. மவனே நீ மட்டும் என் கையில சிக்கன உன்னை கொல்லல மாட்டேன். அதை விட மோசமான நரகம் இப்படி இருக்குன்னு காட்டுவேன். ஒரு பொண்ணு எது வேணாலும் தாங்கிக்குவா. ஆனா குழந்தை விஷயத்துல நீ இப்படி பண்ணிருக்க கூடாது. ஏன் அதை பண்ணனு உன்னை ஃபீல் பண்ண வைக்கிற. அவளுக்கே தெரியாம எவ்வளவு கனவு பண்ணிருப்பா குழந்தை நினைச்சு. ஆனா நீ ஒன்னெல்லாம் ஆக்கிட்டல. ஐயோ இது வேற மண்டிக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கே. மவனே உன் மேல கொலை காலில் இருக்கேன். வினோ நிபிதாவை இப்படியே விடுறது சரியில்லை. அவகிட்ட பேசி வருணை மேரேஜ் பண்ணிக்க சொல்லணும். ஆனா வருண் என்ன முடிவு எடுப்பான்னு தெரியலையே. நிபிதா எல்லா உண்மையும் நேத்து தான் சொன்னாங்க. வருண் அதை பத்தி என்ன யோசிக்கிறான்? அதுக்கு முன்னாடி வருண் நிபிதா மேல லவ் வச்சிருக்கான். கல்யாணம் பண்ணிப்பான் தான் நினைக்கிறேன். ஆமா வருண் மேரேஜ் பண்ணிப்பான். ஏன்னா நிபிதா பேச சொல்ல அவரே அழுதுட்டு தானே இருந்தாரு. நிபிதாவை வருணை விட யாராலையும் நல்லா பாத்துக்க முடியாது. ஹலோ 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 சார், என்ன காதல விழலையா இல்ல கண்ணை திறந்துட்டே கனவு கண்டுட்டு இருக்காரா? ஹலோ ஹாய் ஹெல்ப் ஹெல்ப். என்ன சார் ரொம்ப திங்கிங்ல இருக்கீங்க போல. ஒண்ணும் இல்ல, ரொம்ப நேரம் தூங்கிட்டுனா எழுப்பி இருக்கலாம்ல. எழுப்பி இருக்கலாம் தான், பட் சாரி நைட்டு லேட்டாக தானே தூங்குனீங்க, அதான் எழுப்பல. நீங்களே எப்பனா ஒரு டைம் தான் இந்த மாதிரி நல்லா தூங்குவீங்க. அதான் உங்களை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு நான் சைலண்டாக கிளம்பிட்டேன். சரி இந்தாங்க காஃபி. எனக்கு வேண்டாம். ஏன் இன்னும் சந்தேகமா இருக்கா? நான் வேணா குடிச்சு காட்டவா? இல்லைங்க, எனக்கு மைண்டில் காஃபி குடிக்க. சரி நான் போயிட்டு குளிச்சுட்டு வரேன். என்னாச்சு இந்த ஆளுக்கு? ஏன் இப்படி இருக்காரு? ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. நைட்டு லேட்டா தூங்குதாலையா? இல்லையே, அங்க இதோட லேட்டா தானே தூங்குவாரு. ஆனா ஷார்ப்பா 5:30க்கு எழுந்திருவாரு. இன்னைக்கு தான் கொஞ்ச நேரம் தூங்குனாரு. அப்படியே டல்லா இருக்காரு. என்னவா இருக்கும்? ஐயோ இவர் குளிக்க போறாரு. மாத்து துணி எதுவும் இல்லையே. நேற்று லேட்டானதால இங்கே ஸ்டே பண்ற மாதிரி ஆகிடுச்சு. ஏங்க ஏனுங்க, என்ன உள்ள போயிட்டு தூங்கிட்டாரோ? யோ யோ என்னையா பண்ற? சொல்லுங்க. என்ன இவ்வளவு நேரம் நான் கூப்பிட்டு இருக்கேன், உங்களுக்கு காதுல விழலையா? இல்லைங்க, தண்ணி சத்தத்தால கேட்கல. என்ன சொல்லுங்க. சின்ன தண்ணியில குளிக்க போறீங்க? நான் வெந்நீர் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, அதுல குளிங்க. எனக்கு சில் தண்ணியில குளிக்க தாங்க பிடிக்கும். நான் அதுலயே குளிச்சுக்கிறேன். இல்லைங்க வேண்டாம், சின்ன தண்ணியில குளிக்க வேண்டாம், உடம்பு மடைக்கிடும். இது புது தண்ணி இல்ல,
இன்னைக்கு மட்டும் வெந்நீர்ல குளிங்க. ம் சரிங்க. ஆ சரி, ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டீங்களா? என்ன ஏதோ நீங்க கேட்டீங்க, என் காதுல அது ராங்கா விழுது. ராங்கெல்லாம் விழல, நான் அப்படிதான் கேட்டேன். ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டீங்களா? அது எதுக்கு கேக்குறீங்க? சொல்லியா, பண்ணிட்டியா இல்லையா? இல்ல. சரி பண்ணிட்டு சொல்லு. எதுக்கு? உள்ள வந்து உன் முதுகுக்கு சோப்பட. என்ன? வேண்டாங்க, எனக்கு மூடல. மூடலையா? யோ, இப்போ எதுக்கு மூடறன்னு சொன்ன? எல்லாத்துக்கும். யோ, உன்ன இல்ல, நீங்க சோப்பு போடுறேன்னு கருங்களை எடுத்துட்டு வந்து தேய்ப்பீங்க, அதான் அதை ஏத்துக்க எனக்கு மூடலன்னு சொன்னேன். எனக்கு அப்படி சொன்ன மாதிரி கேட்கலையே. நான் அப்படிதான் சொன்னேன். அப்ப என்ன, வந்து குளிக்க வைக்க போறீங்களோ? ஓ, அந்த ஆசை வேற இருக்கா? அதுக்கு என்ன, குளிக்க வச்சிடுவோம். என்ன, குளிக்க வைக்க போறீங்களா? நல்லதா இருக்கும், பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவங்க. நான் வேணா கண்ணை மூடிக்கிறேன், நீங்க வந்து ஆரம்பிங்க. ஓ, ஆரம்பிக்கலாமே. நான் போயிட்டு சிகர்காய் பொடி எடுத்துட்டு வரேன், நீங்க வெயிட் பண்ணுங்க. அதான் இங்கே இருக்குல்ல. அது வந்து நாங்க யூஸ் பண்றது, நீங்க ஸ்பெஷல் இல்ல, அதான் உங்களுக்காக ஸ்பெஷல் பொடி வச்சிருக்கேன், போயிட்டு எடுத்துட்டு வரேன். ஸ்பெஷலா? என்னங்க, ப்ளீச்சிங் பவுடரா? அதுவும் தான், அது கூட சிரப்பட ஆட் பண்ணி எடுத்துட்டு வரேன். ஐயோ வேண்டாமா தாயே, நீ என்ன க்ளோஸ் பண்றதுலயே இருக்க. சரி சொல்லுங்க, ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டீங்களா இல்லையா? இல்ல, ஏன்? யோ, என்ன பண்ணாம என்ன கதை பேசிட்டு இருக்க? ஹலோ, நீங்க தான் வந்து பேசுனீங்க, அதுக்கு தான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். யோ, வாய் தான பேசுதே, கையுமா பேசிட்டு இருக்க? யோ, சீக்கிரம் கழட்டியா. என்ன, நீங்க போங்க, நான் எல்லாம் பாத்துப்பேன். நான் போறேன், நீங்க ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டு சொல்லுங்க. ஆச்சா? யோ, ஒரு பேண்ட் ஷர்ட் கட்டி இவ்வளவு நேரமாயா? சீக்கிரமா கழட்டியா. பண்ணிட்டியா? சரி கொடு. குடியா? குடா? என்ன அடியே, என்ன கேக்குற? உங்க ட்ரெஸ் கொடுங்க. ட்ரெஸ்ஸா? நான் கூட பயந்துட்டேன். என்ன? எதுக்கு? நீ குடு. இந்தாங்க. ஐயோ, ட்ரெஸ் எடுத்துட்டு வரலையே. நைட்டு இங்கே இருந்துட்டோம்ல, ஏதோ ஞாபகத்துல குளிக்க வந்துட்டேன். ஐயோ, போட்டு இந்த ட்ரெஸ் வேற சின்ன காத்து வாங்கிட்டு போயிட்டாலே. இப்போ இப்படி வெளியே போக? ஏங்க ஏங்க, ரூம்ல இல்ல போல. ஆமா, ட்ரெஸ் எதுக்கு கேட்டுக்கிட்டே இருந்தா? ரூம்குள்ள வச்சிருப்பாளோ? போயிட்டு உடனே எடுத்து போட்டுக்கணும். இருந்தாலும் மறுபடியும் போட்டு பார்ப்போம். ரூம்ல இருந்தா நான் மட்டும் இப்படியே போனா, சி பொறுக்கி உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? டடி மாட்டு பையிலே இப்படியே டவுனோடு வருவ அப்படின்னு சொல்லி கண்ட மணிக்கு திட்டுவா. ஆளு இருக்காளான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். ஏங்க சில்லுன்னு காத்து. அப்பாடா, சத்தம் கேட்கல, போலாம். யோ அல்க், என்னையா? ரூம்ல தான் இருக்காளா? இவ்வளவு நேரம் கூப்பிட்டப்ப சத்தம் கட்டாம இருந்தா. நல்ல வேலை இப்பயாவது குரல் கொடுத்தாலே, வெளிய போயிருந்தேன் இன்னும் கொன்னு இருப்பா. என்னையா கூப்பிட்டியா? ஆமாமா. ஓ சாரி, நான் வெளிய இருந்தேன், நீங்க கூப்பிட்டது என் காதுல விழல. சொல்லுங்க, என்னங்க வேணும்? ஆமா, சில்லுன்னு காத்து யாரு? சில்லுன்னு காத்தா? ஆமா, அப்படிதானே கூப்பிட்டீங்க. அது வந்து நான் உங்களுக்கு. நீங்க எனக்கு சொல்லலாமா வேண்டாமா? உனக்கு நான் வச்ச பேர் என்ன சொன்னா எதுக்கு வச்சுன்னு கேட்டு சண்டைக்கு வருவாளோ? ஆமா, இவ வராளுதான். அன்னைக்கே எதுக்கு தொட்டு தூக்கணும்னு கேட்டு சண்டைக்கு வந்தா. சொல்ல வேண்டாம். சொல்லுங்க. சொல்லி ஆகணுமோ? ஆமா சொல்லு, எந்த சிரிக்கி வச்ச பேரு? இங்க பாருங்க, சிரிக்கி கிரிக்கெல்லாம் சொல்லாதீங்க. அப்புறம் ஓஹோ, அப்படி போகுது கதை. அப்போ ஒரு பொண்ணுதான், என்ன வச்சிருக்கீங்களோ? ஆமாங்க. ஆமாவா? ஆமா. யோ, உமக்கு என்ன திமிரு இருந்தா என்கிட்ட வச்சிருக்கன்னு சொல்லுவ? பெரிய வாயா, வச்சிருக்க சொன்ன மாதிரி சூடு வைக்கிற. ஐயோ, அம்மா தாயே, அதை விடுங்க.
சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டோர் ஓபன் பண்ணுங்க. இது நானே இங்க அரைக்குறையா நிக்கிறேன். இவன் என்னன்னா டோர் ஓபன் பண்ண சொல்றான். ஏங்க ஓபன் பண்ணியா? முடியாதுங்களே. யோ, இப்ப மட்டும் டோர் ஓபன் பண்ணல, டோரை உடைச்சிட்டு உள்ள வந்துடுவேன். என்ன ஏங்க கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் உள்ள வரீங்களா? ட்ரெஸ்ஸா? ஆமாங்க, நான் ட்ரெஸ் இல்லாம நிக்கிறேன், கொஞ்சம் எடுத்து கொடுங்களா? சரி இருங்க வரேன். ம் இந்தாங்க, டோர் ஓபன் பண்ணுங்க. சரி, நான் டோர் ஓபன் பண்ணதும் என் கையில வச்சிருங்க. அவசரப்பட்டு உள்ள வந்துட்டு போறீங்க, கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஓகே ஓகே. உள்ள வராதீங்க. வரமாட்டீங்களா? யோ, வர மாட்டியா? நீ ஓபன் பண்ணு. சரி, நான் ஓபன் பண்ணதும் என் கையில வச்சிருங்க. சரியா? ஓபன் பண்ணு. ம் ம் கொடுங்க. இந்தாங்க. ம் ரொம்ப நன்றிங்க. ஏங்க என்ன? என்னங்க இது? ட்ரெஸ்ஸுங்க. ட்ரெஸ்னு தெரியுது, என்ன ட்ரெஸ் இது? அதான் தெரியுதுல, அப்புறம் என்ன என்கிட்ட கேக்குறீங்க? ஏங்க ஏன் ட்ரெஸ்ஸ கொடுங்க. உங்க Dress இல்ல. இல்லையா? எங்க? அது வந்து உங்க Dress கொஞ்சம் பிஸியா இருக்கு. ஓனர் இங்க இருக்கும்போது அது என்ன அங்க பிஸியா இருக்கு? கொடுங்க. அத கொடுத்துட்டல, போட்டுட்டு வாங்க. இதையா? ஆமா, அதுக்கு என்ன, நல்லா தான இருக்கு. ஏங்க எனக்கு ஏன் ட்ரெஸ் தான் வேணும். அப்போ 3 to 4 hours ஆகும். 4 மணி நேரம் ஆகுமா? ஏன்? அதான் ஈரமா இருக்குல்ல, ட்ரை ஆக டைம் எடுக்கும். ஈரமா இருக்கா? நான் உங்ககிட்ட கொடுக்கறப்போ நல்லா தானே இருந்தது, எப்படி ஏறாச்சு? நீ குளிச்ச மாதிரி உங்க Dress குளிக்கணும்னு ஆசைப்பட்டது, அதான் அடிச்சு மிதிச்சு காய வச்சிருக்கேன். வாஷ் பண்ணீங்களா? ஆமா. சரி எடுத்துட்டு வாங்க. யோ, ஈரமா இருக்கியா? பரவாயில்ல, நான் ஈரமாவே போட்டுக்கிறேன், நீங்க போயிட்டு எடுத்துட்டு வாங்க. சொல்றது கேளியா, உடம்பு சரியில்லாம ஆகிடும். வேண்டாம். இருக்கட்டும், பரவாயில்ல, நீங்க எடுத்துட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் முடியாது. ஏங்க எதுக்கு இப்படி பண்றீங்க? போங்கங்க, எடுத்துட்டு வாங்க. முடியாதுன்னா முடியாதுதான். அத போட்டுக்கோங்க. 1 hour கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அதுக்குள்ள கொஞ்சம் ட்ரை ஆகிடும். நான் எடுத்துட்டு வரேன். ஐயோ, இது எப்படிங்க? சரி, மாமாவோட லுங்கி இருந்தா வாங்கிட்டு வாங்க. அப்பா வீட்ல இல்லையே, இப்பதான் வயல் பக்கம் போனாரு. அவர் போனா என்னங்க, வீட்ல தானே லுங்கி இருக்கும், நீங்க போயிட்டு எடுத்துட்டு வாங்க. முடியாதே. ஏன்? அது வந்துங்க, அம்மா இப்பதான் எல்லா லுங்கியும் சலவிக்கு போட்டாங்க. என்ன ஏங்க இப்படி பண்றீங்க? ஏன் இன்னைக்கு தான் எல்லா லுங்கியும் வாஷ் பண்றனாலோ? அப்படிதான் நினைக்கிறேன். போங்கங்க. சரி, ட்ரை ஆகுற வரையும் நான் இங்கே இருக்கேன். என்ன இவ்வளவு நேரம் அங்கே இருப்பங்க? வாங்க. இப்படி நான் வரேன். டோர் ஓபன் பண்ணி கால் எடுத்து வெளியே வச்சு வாங்க. என்ன நக்கலா? இல்ல விக்கல். பின்ன என்ன ஹால் கதை கொடுத்துருக்கல, அத போட்டுட்டு வாங்க. மாட்டேன். அப்போ நீங்க பாத்ரூம்ல தான் இருக்கணும். ஆ? உங்க Dress காயவே காயாது, அது உலர உலர நான் தண்ணி ஊத்திக்கிட்டே இருப்பேன், ட்ரையாக விடவே மாட்டேன். எப்படி வசதி? இன்னைக்கு ஃபுல்லா கக்கூஸ்லயே தான் இருக்கணும். இவ பண்ணாலும் பண்ணுவா, இப்ப நான் எப்படி வெளியே போக? இங்க பாரு ஹல்க், உனக்கு வேற ஆப்ஷன் இல்ல. நான் கொடுத்தது போட்டுட்டு வெளியே வா. நான் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உன்னை பார்க்க. ஹலோ, என்ன நான் என்ன கண்காட்சியா? அவ்வளோ வெயிட் பண்றேன்னு சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க போங்க, நீங்க ரூம் விட்டு வெளியே போங்க, நான் டவலோட வரேன். என்ன டவலோட வரீங்களா? ஆஹா, அதெல்லாம் முடியாது. எனக்கு டவல் வேணும்னு தோணுச்சுன்னா உங்ககிட்ட கேட்காமலே சடனா டவலை உரியிடுவேன், பாத்துக்கோங்க. இது உருவிடுவியா? ஆமா, அதான் சொல்றேன். இல்லனா இன்ஸ்கர்ட் கொடுக்கவா? லுங்கி மாதிரி ஏத்தி கட்டிக்கோங்க. எது உள்பாவடியா? ஆமாங்க. வேண்டாமா? டேய் அசோக், என்னடா உனக்கு வந்து சோதனை? சரி நீங்க போங்க, நான் போட்டுட்டு வரேன். ஏன் நான் இங்க இருக்கேன்? இல்ல, எனக்கு வெக்கமா இருக்கு, நீங்க போங்க, நான் வரேன். ஓகே. டோர் சவுண்ட் கேக்குதா? கேக்குது, போயிட்டா போல. அசோக், என்னடா உனக்கு வந்த சோதனை, இப்படி நைட்டி போட விட்டுட்டாலே.
போட்டதுன்னு ஒரு மாதிரி இருக்கு, வெளியே போவோம். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, இதுவும் நல்லதா இருக்கு. ஆனா யாரும் பார்க்காம இருந்தா சரிதான், இல்ல மான மரியாதை எல்லாம் காத்துல பறந்து போயிடும். Dress காயிற வரைக்கும் இப்படியே இருந்துட வேண்டியதுதான். ஹாய் ஹல்க். ஏங்க நீங்க போகலையா? போங்கங்க போங்க. என்னங்க இது? டவல் வச்சிருக்கீங்க, எடுங்க. ஆஹா. என்ன ஆஹா? குறுக்க எதுக்கு அந்த துண்டு? தூக்கி தூர போடுங்க. ஆஹா போட மாட்டேன், நான் பாத்ரூம் குள்ளே போறேன். என்ன பாத்ரூம் குள்ள போறியா? நீ இப்படி போறன்னு நானும் பார்க்கறேன். இங்க பாருங்க. பார்க்க தான் நானும் வெயிட் பண்றேன். ஹல்க் டவல் எடுங்க. வெயிட் பண்றீங்களா? ஆமா டவல் எடுங்க. வேணாமே. எனக்கு வேணுமே. இங்க பாரு, நான் ஒன்னும் போடல. பரவாயில்ல. பரவாயில்லையா? ஏய் ஒரு டைம் பாத்துக்கறேன். ஏய் நான் தான் எதுவும் போடலன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? அதான் பாக்குறேன்னு சொல்றேன். எதுவும் இல்லனா திரும்பிடுறேன். எது? அடியே என்னடி பேசுற? சோ நில்லையா? போமா. சொல்றது கேளு. வேணாம். கேட்க முடியாது. என்னையா கபடி கபடியா? சரி விளையாடி பாப்போமா, யார் வின் பண்றாங்கன்னு? நான் வரல. அப்புறம் என்ன இப்படி இப்படி போய்கிட்டு இருக்க? ஒழுங்கா டவல் எடுத்துடு. என்ன என்ன நீ ஒரு டைம் பாத்துக்கறனே. இங்க பாரு, ஒரு வயசு பையனை நீங்க இப்படிலாம் இப்படிலாம் வேணாம். டவல் விடுங்க. மாட்டேன். ஐயோ என் மானம் போகுதே. எதிரியா டவலையா? ஆமா. ஆமாவா? அப்ப சீக்கிரம் போகட்டும். ஐயோ விடுங்க, என்ன விடுங்க. யோ என்னையா நீ மூவில வர மாதிரி பண்ற? வில்ல ஹீரோனியோட சேரி பிடிச்சு இழுக்க, ஹீரோனி என்ன விடுங்க விடுங்கன்னு ஓட, அதே மாதிரி பண்றியா? என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. நீ பண்றது எப்படி தெரியுமா இருக்கு? நீ ஆனந்த தம்பி கூட பறக்கற அப்படி கேக்குற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, நான் சின்ன பையன் கூட பார்க்காம என்ன கதற கதற என் டவல உருவ பாக்குறீங்க. டிடி வாய மூடுடா. உன்னை விட்டு நான் பார்த்தேன், ஆனா நீ சின்ன பையன் சொன்ன என்ன கடுப்பேத்துற. உன்னை நீ சொல்ற மாதிரி, அதாவது சின்ன பையனான உன்னை கதற கதற. ஆஹா என்ன? அடியே உன்னை வாடி. நீ என் சட்டையை மட்டும் தானே போட்டு வந்த, நான் உன்னோட உள்ளார முத கொண்டு போட்டு வந்து நிக்கிறேன். லேடிஸ் கட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. ஐயோ என் டவல். பாரா. ஐயோ என்னையா என்ன பாத்துட்டானு கத்த போறியோ? என்னங்க நீங்க? டவல் கொடுங்க. யோ இரியா, ஒழுங்கா பாத்துக்கறேன். என்ன? அடியே என்னடா? டவல் கொடுங்க. அதான் பாத்துட்டீங்கல்ல. ஆமா பாத்தாச்சுல, அப்புறம் எதுக்கு டவல்? கொடுங்க. நான் போறேன். எங்க வெளிய வா. ஆமா. ஓ இப்படியா வா. ஆஹா சரி கொடு. தர முடியாது. தாங்க. தர முடியாது. என்ன பண்ணுவ? இங்க பாருங்க, ஒரு சின்ன பையன்கிட்ட இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிறீங்க. ஆஹா. அப்புறம் நான் கத்தி ஊரை கூப்பிட்டுருவேன். ஓ அப்படியா? சரி கூப்பிடுவேன். அதான்டா சொல்றேன், கூப்பிடு. ஒரே வரட்டும், எல்லாரும் வந்து பார்க்கட்டும். ஏ கூப்பிடறியா? ஆஹா அந்த ஐடியா
எனக்கு ஆப்போ வர மாதிரி இருக்கு, வேண்டாம். அப்படி வா. ஆமா, எங்க என் போன்? போன் எங்க பாத்தீங்களா? ஆஹா, எதுக்கு ஃபோன்? ஃபோன் பண்ணி ஊரே வர சொல்ல போறீங்களா என்ன? சேச்சே, உன்னை போட்டோ எடுக்க. எது? வேண்டாம். எனக்கு வேணும், ஓடாத. அப்படியே போஸ் கொடு. அப்போ நீங்க டவல் கொடுங்க. நீயே வந்தனா ஒரு போட்டோ இல்ல. எதுக்கு போட்டோ? ஸ்டோரியில போட போறீங்களா? இது நல்ல ஐடியாவா இருக்கே. ஆஹா, நான் இல்ல. உன்ன ஒழுங்கா நின்னுடியா. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, ஐயோ என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்து. கிட்ட வராத. உன்ன மாட்னியா? இப்படி லாக் பண்ண பாத்தியா? ஒரு போட்டோ கேட்டா போஸ் கொடுக்க மாட்டியா? ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க. முடியாது. எங்க இப்படி பண்றீங்க? ப்ளீஸ்ங்க, போங்க. யாரா வந்தா? நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, யாரும் வர மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் நான் வெளியே போயிட்டு சமாளிச்சுக்கிறேன். இப்ப எடுத்துட்டு வரீங்களா இல்லையா? முடியாது. என்ன மிரட்டியா? மிரட்டுறனா? கெஞ்சிரங்க. சரி, நீங்க எடுத்துட்டு வர வேண்டாம். டவல் கொடுங்க, நான் முக்கோட போட்டுட்டு போயிட்டு எடுத்துட்டு வரேன். என்ன? ஒண்ணு இல்ல. என்ன பண்ணி இவ்வளவு வெக்கப்படுறியே? உனக்கு நைட்டி நல்லா இருக்கு தெரியுமா? ஆனா ரொம்ப வெக்கப்படுற. எது? ஏன் காமெடி பண்ணாதீங்க ப்ளீஸ்ங்க, போயிட்டு எடுத்துட்டு வாங்க. யூ, நான் பேசுறது உனக்கு காமெடியா இருக்கா? நான் என் மனசுல பட்டதை சொல்றேன். ஆனா நீ ஒரு மார்க்கமா இருக்க தெரியுமா? ஃபிகர் நல்லா இருக்கும் போலயே. அப்படியே சைட் அடிக்கலாம்னு தோணும். ஏன் வேணாண்டி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. உன்னை பார்த்தா எனக்கு அப்படிதான் இருக்கு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. பொண்ணுங்களை விட நல்லா வெக்கப்படுறியே. உனக்கு மட்டும் ஒரு விக்கு வச்சா பொண்ணுதான். எல்லா பொறிக்கு பசங்களும் உன்னை ஃபாலோ பண்ணுவாங்க. இருந்தா மாட்டி விடுங்க, என்ன தூக்கிட்டு போயிட்டு. அப்படிதான் விட்டுற மாட்டேன். ஆமா, நைட்டி போட்டதுல இருந்து இப்படி ஃபீல் பண்றீங்க? ஆமா, இது ரொம்ப முக்கியம். ஆமா, சொல்லு. நல்லா ஃப்ரீயா இருக்குமா? சொல்ல போனா நைட்டி போட்ட மாதிரியே இல்ல, நல்லா காத்தோட்டமா இருக்கு. இருக்குல்ல, அதான் எங்களுக்குலாம் நைட்டி பிடிக்கும். நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. நான் சேரி கட்டி கூட பசங்களை பார்த்துருக்கேன். ஆனா நைட்டி போட்டு பசங்களை பார்த்ததில்ல. அதான். ஓஹோ, அதுக்குதான் இதெல்லாமா? அப்படின்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் கொஞ்சம் அப்படித்தான். ப்ளீஸ் பா, ஒரே ஒரு போட்டோ. திரும்ப இந்த சான்ஸ் கிடைக்காது. ப்ளீஸ், எனக்காக. ஐயோ, என்ன அழகு, இப்படி கொஞ்சம் பேசுவான்னு தெரிஞ்சிருந்தா நைட்டு என்ன உள்பாவடே கட்டியிருப்பனே. இவ மட்டும் இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல நிறுத்தி ப்ளீஸ் சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த செகண்டே போர் நிறுத்திட்டு சமாதானம் ஆகிடுவாங்க. அசோக் உங்க பொண்டாட்டி தான், அதுக்குன்னு இப்படிலாம் பேசுறது ஓவரா இருக்கு. ரொம்ப ஓவரா இருக்கும். ஆமா, டபுள் ட்ரிபிள் மடங்கு ஓவரா இருக்கு. பார்த்து இருந்துக்கோங்க, இல்லனா தக்காளி அடி கன்ஃபார்ம். ஆஹா, விடுங்க விடுங்க. இருந்தாலும் எவ்வளவு அழகா கொஞ்சம் பேசுறாரு, அது கேட்டா யாருக்கா இருந்தாலும் மனசு மாறும்ல. முட்டடி கன்ஃபார்ம். ஒரு போட்டோ. ம், ஓகேவா? ம், அப்போ செல்ஃபி எடுத்துக்கலாமா? ம், எடுத்துக்கலாம். ஐயோ, தேங்க் யூ ஹல்க். ஒன்னு சொல்லவா? உண்மையா இதுல ரொம்ப அழகா இருக்க. சொல்ல போனா எனக்கே பொறாமையா இருக்கு. ஹல்க், நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. என்ன? உண்மையாதான்பா. யாரும் சொல்லாமலும் ஓசை இல்லாமலும் தீயும் பஞ்சும் நெருங்க. யாரை பெண் என்பது யாரை ஆண் என்பதை ஒன்றில் ஒன்று அடங்க. உச்சியில் தேன் விழுந்தேன், என் உயிருக்குள் இனிக்குதடி. மன்னதம் மறந்து விட்டேன், என்னை மாற்றுங்கள் பழையபடி. உன் வாசத்தை சுவாசிக்கிறேன், என் ஆயுள் நீளுமடி. பூமியில் நாம் வாழும் காலம் தோறும்
போயிட்டு வாங்க. ஆ. ஏங்க இந்த Dress யாருடையது? என்னோட மெஷர்மெண்ட்ல இருக்கு, கரெக்டா இருக்கு. உங்களுக்கு எடுத்ததான், அப்புறம் உங்களுக்கு கரெக்டா இல்லாமல இருக்கும். என்ன சொல்றீங்க? நீங்க எடுத்தீங்களா? நான் எடுத்ததான், பட் சைஸ் மட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது உங்களுடையது, உங்க தங்கச்சி உங்களுக்காக எடுத்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் உங்களை கடையில பார்த்தனே, அப்ப நானும் இதே மாதிரி தான் ஒரு ஃபேன் ஷர்ட் எடுத்தேன். என்னோட சைஸுக்கு எடுத்தேன். உங்க தங்கச்சி உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. பில் போட்டதுக்கு அப்புறம் எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னு தெரியல. ஜிவி உங்ககிட்ட கொடுத்துருக்கு, நீங்க அதை ஓபன் பண்ணி கூட பார்க்காம அப்படியே தூக்கி கபோர்ட்ல போட்டிருக்கீங்க. நான் கபோர்டு க்ளீன் பண்றப்ப பார்த்தேன். நான் பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஜிவி வந்தா. ஜிவி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும், ஆனா ஜிவிக்கு தெரியாது ட்ரெஸ் சேஞ்ச் ஆனது. நான் வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தேன், என்னோட சைஸ்ல இல்லைன்னு தெரிஞ்சது. சரி மறுநாள் கடையில் கொடுத்து மாத்திரான்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் போக முடியல. அந்த ட்ரெஸ் தான் இது. தேங்க் யூ. நைட்டி கொடுத்தனே தப்பா நினைச்சுக்காதீங்க. அது சும்மா தான், எனக்கு உங்களுக்கு போட்டு பார்க்கணும்னு ஆசை இருந்தது. அதான் ஃபர்ஸ்டே இந்த ட்ரெஸ் தான் கொடுக்கலான்னு எடுத்து வச்சிருந்தேன். நீங்க குளிக்க போனப்பே சரின்னு அப்புறம் நீங்க போட்டு இந்த ட்ரெஸ்ஸை கேட்டு வாங்கிட்டு நைட்டி கொடுத்தேன். சாரி. இதுக்கு எதுக்கு சாரி கேக்குறீங்க? சொல்ல போனா நைட்டி எனக்கு பிடிச்சே இருந்தது. ஐயோ, ஷர்ட்டை கழட்டுங்க. ஏன்? இல்ல, அன்னைக்கு நான் இது போட்டு பார்த்துட்டு அப்படியே தூக்கி வச்சிட்டேன். அதான் வாஷ் பண்ணல. நீங்க கழட்டி கொடுங்க, நான் உடனே வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி கொடுக்குறேன். ஐயோ டைம் இல்லையே. நான் நேத்தே ஹாஸ்பிட்டலுக்கு போகல, இன்னைக்கு போகணும். இருக்கட்டும், இதுவே எனக்கு சரி. அப்போ நான் கிளம்புறேன். சரி இருங்க, அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். நீங்க எங்க வரீங்க? வீட்டுக்கு தான். அங்க என்ன ஒர்க் இருக்கா? இல்ல, அப்புறம் என்ன, நீங்களே ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கீங்க, கொஞ்ச நாள் இருந்துட்டு வாங்க. உங்களுக்கு ஓகேவா? ஆமா, ஓகேன்றதால தானே சொல்றேன். நீங்க இங்கே இருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. சரி நான் கிளம்புறேன். நைட்டு வருவீங்களா? சாரிம்மா, நைட்டு வர முடியுமான்னு தெரியல. நான் கால் பண்றேன். கால் பண்ணலாம்ல? ம், பண்ணலாம். சரி, அப்போ நான் கால் பண்ணி சொல்றேன் வரேனா வரலையான்னு. ஓகேவா? நான் கிளம்புறேன். ம், சரி சாப்பிட்டு போங்க. காஃபி கூட குடிக்கல. காஃபி குடிக்கலாம் என்ன? அதான் பூஸ்ட் கொடுத்தீங்களே, அதுவே ஃபுல் எனர்ஜியா இருக்கு. தேங்க்யூ. பாய்ங்க. காஃபி குடிக்கல என்ன, அதான் பூஸ்ட் கொடுத்தீங்களே. பொறுக்கி உன்ன